ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் மாறன் பொய் சத்தியம் செய்கிறாரு. அதை பார்த்து வீரா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி என்ன சத்தியம் செய்தார் அப்படின்றதான் இன்றைக்கி எபிசோடுக்கான ஹைலைட். சரி, என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது வீரா மாறனுக்கு லாஸ்ட்டு சான்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினச்சேன்னா இன்றைக்கே சொல்லிவிடு, இன்றைக்கி தான் லாஸ்ட்டு அப்படின்ட்டு மாறன் கிட்டே கேட்குறாங்க. ஆனால் மாறன் உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நான் மறைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாரு. அதை நினச்சி வீரா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. எப்படி கேட்டாலும் இவன் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி வீரா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் விஜி தன்னுடைய அடியாட்களுக்கு கால் பண்ணி அங்கே இருக்க பணத்தை எடுத்துகிட்டு சொல்கிற லொக்கேஷனுக்கு வர சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை வள்ளி நோட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வீரா மாறன் இவங்க ரெண்டு பேரும் காவேரியுடைய, அதாவது மாறனோட அம்மா நினைவிடத்துக்கு போகிறாங்க. ஸோ அங்கே எந்த ஒரு நல்ல காரியம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறது வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு பேரும் அங்கே போயிருக்காங்க. அப்போது வீரா மாறன் என்கிட்ட உண்மையை சொல்லாமல் மறைக்கிறான், நான் அக்காவுடைய வாழ்க்கையை கெடுத்துருவானா, இவன் ஏன் தான் அப்படி யோசிக்கிறானோ அப்படின்னு சொல்லி கூடிய சீக்கிரம் மாறன் உண்மையை என்கிட்ட சொல்லணும், நாங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீரா ஒரு பக்கம் வேண்டுதல் கொடுக்க, இன்னொரு பக்கம் மாறன் மாறன் பார்த்திங்கன்னா அதே தான் வேண்டுறாரு, வீரா என் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆசையை தன்னுடைய அம்மா கிட்டே சொல்ல, அந்த இடத்துல வச்சு வீரா அதே விஷயத்தை தான் மாறன் கிட்டே கேட்குறாங்க. நீ என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா, இன்றைக்கி தான் லாஸ்ட்டு, உண்மையை என்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லி வீரா மாறன் கிட்டே கேட்க, மாறன் அப்போவும் என் அம்மா மேலே நான் சத்தியம் பண்ணுறேன், நான் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பொய் சத்தியம் செய்கிறாரு. இருந்தாலும் மனசுக்குள்ளே இந்த இடத்துல இது வரைக்கும் நான் பொய் சத்தியமே செய்ததில்லை, இருந்தாலும் ராகவனுக்காக தான் இந்த சத்தியத்தையே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொய் சத்தியத்தை செய்துட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ தான் வள்ளி மாறனுக்கு கால் பண்ணி விஜி கிளம்புன விஷயத்த மாறன் கிட்ட சொல்ல, மாறன் வீரா ரெண்டு பேரும் ஆட்டோவில் விஜயை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போது விஜி யாருக்கிட்டே ஃபோனில் பேசுகிற மாதிரி இருக்குது. உடனே விஜயோடைய ஃபோனை ட்ராக் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அவருடைய ஃபோன் ட்ராக் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆட்டோவில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது விஜய் யாருக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்கன்னா ரவுடிங்க கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது அந்த பணத்தை எடுத்துகிட்டு நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு வாங்க, நம்ம போலீஸை போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி ஃபோனில் பேசிட்டு அந்த லொக்கேஷனுக்கும் போகிறாங்க. அந்த இடத்த பார்த்ததுமே விஜய்க்கு புரிஞ்சிடுச்சு, இது ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே உள்ளே போகிறாங்க. அப்போது அம்பிகாவை கட்டி வச்சுருக்க போலீஸ் விஜயை பார்த்ததும் உண்மையை சொல்ல சொல்கிறாங்க. அது ஒரு பேப்பரில் எழுதி சைன் போட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன க்ரைம்லாம் நீ செய்திருக்க அப்படின்னு சொல்லி இங்கே விஜி வாயாலேயே சொல்ல வைக்கிறாங்க. விஜி சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வீரா மாறன் இவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சிருந்து அதை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அப்போ விஜி பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேருந்து ராமச்சந்திரன் குடும்பத்துக்கு என்னெல்லாம் விஷயங்கள் செய்தாங்களோ அது எல்லாத்தையுமே லிஸ்ட்டு போட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை ஒரு பேப்பரில் எழுதி சைன் போட்டு கொடுக்க சொல்கிறாங்க. விஜயும் பார்த்திங்கன்னா சைன் போட்டு கொடுக்குறாங்க. அப்போது விஜய் கையில் இருக்கிற பணத்தை போலீஸ்காரங்க வாங்கும்போது சைரன் சத்தம் கேட்குது. அப்போது உண்மையான போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பதட்டத்தில் மூணு பேரும் தப்பிக்க முயற்சி பண்ணும்போது விஜயோடைய ஆட்கள் மடக்கி பிடிச்சி அந்த இடத்துல ஒரு ஃபைட் சீனை கொடுக்குறாங்க. வீடியோ ஆதாரத்தை எடுத்துகிட்டு வீராவை ஸ்டேஷனுக்கு போக சொல்கிறாங்க. அதே சமயம் மாறன் இங்கே நம்மளுடைய ஆட்களை விட்டுட்டு போகக்கூடாதுன்றதுக்காக அங்கே அந்த இடத்துல ஃபைட் பண்ணுறாரு. ஸோ விஜய் அம்பிகா ரெண்டு பேரும் மறைஞ்சிருந்து பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வீடியோ ஆதாரத்தை எடுத்துகிட்டு வீரா அங்கேருந்து கிளம்புறாங்க. இதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பரபரப்போடு தான் முடிச்சிருக்காங்க. என்ன நடக்கும் அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.